வணக்கம். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். 3 ஆண்டு ஆட்சி காலத்திலேயே 2 லட்சம் இலவச மின் இணைப்புகளை விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெல்லேபாளையம் ஊராட்சியில் ரூபாய் 29.70 லட்சம் மதிப்பில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம், ரூபாய் 60 லட்சம் மதிப்பில் எலகம்பாளையம் பகுதியில் புதிய நீரூந்து நிலையம் உள்ளிட்ட மொத்தமாக 1.04 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் இதனை தமிழக மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பெல்லேபாளையம் பகுதியில் நடைபெற்ற நலத்திட்ட துவக்க விழாவில் பங்கேற்று துவக்கி வைத்தார். இந்த விழாவில் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, கடந்த ஆட்சியில் 10 ஆண்டு கால ஆட்சியில் 2,20,000 மின் இணைப்புகள் மட்டுமே விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் திமுகவின் 3 ஆண்டு ஆட்சி காலத்திலேயே 2 லட்சம் இலவச மின் இணைப்புகளை விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளோம். மேலும் கோவை கோட்டத்தின் கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக ரூபாய் 25 கோடி நிதி ஒதுக்கி இம்மாவட்ட வளர்ச்சிக்கு தமிழக முதல்வர் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார் என்றார். பெல்லேபாளையம் ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்லம், ஊரக வீடுகள் பழுதுபார்க்கும் திட்டம், பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட மற்றும் சீரமைக்கப்பட்ட வீடுகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார், பெல்லேபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். பெல்லேபாளையம் ஊராட்சி மன்ற திறப்பு விழாவில் கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய நடனமான வள்ளி கும்மி நடனமானது Yeah.